பாதாள உலகக்குழு உறுப்பினர்களின் கைது, ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் கைது, அதிகார துஷ்பிரயோகம் செய்த போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் கைது, இப்படியான செய்திகளை அண்மையில் பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான பல செய்திகளோடு இன்றைய தினத்தில் உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். பொலன்னறுவை மாவட்டத்தில் 2004ஆம் ஆண்டு பதிவான ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலோடு தொடர்புடைய மூவருக்கு கடூழிய சிறை தண்டனை விதித்து பொலன்னறுவை மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு சர்வதேச மது ஒழிப்பு தினத்தன்று இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு படுகொலையோடு தொடர்புடைய மூவருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2004ஆம் ஆண்டு குறித்த சர்வதேச மது ஒழிப்பு தினத்தன்று பொலன்னறுவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்ற விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரி ஒருவரும் அவரோடு இன்னும் 4 போலீசாரும் ஒரு ஹோட்டலுக்கு செல்கின்றார்கள். அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளரிடம் தமக்கு மதுபோத்தல் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஹோட்டல் உரிமையாளர், இன்று மது ஒழிப்பு தினம் ஆகையால் மதுபான சாலை மூடப்பட்டிருக்கிறது, என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். அப்போது நான் யார் தெரியுமா, நான் ஒரு போலீஸ் அதிகாரி என்று பலவந்தமாக அந்த இடத்திலிருந்து அவரை இழுத்துச் சென்று மிக மோசமாக அவரை சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கின்றார்கள். ஹெர்பன் குயின்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வர்த்தகர் கொல்லப்பட்ட பின்னர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது. அந்த விசாரணையின் அடிப்படையில் அவருடைய உடலில் 26 காயங்கள் காணப்பட்டிருக்கின்றன. இப்படி மிக மோசமாக அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தான் அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 21 வருடங்களுக்கு பின்னர் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பிலே குறிப்பிட்ட அந்த பிரதான சந்தேக நபரான முன்னாள் குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தற்போது உயிரோடு இல்லை. எனவே அவருக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டாலும் கூட அவர் அந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு உயிரோடு இல்லை. ஏனைய மூவரில் 2 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நிரபராதி என விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே 3 தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது எப்போதாவது ஒரு நாள் அவர்களுக்கு தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாத்திரமல்லாமல் மிகப்பெரிய மோசமான ஒரு கொலை சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. இப்படி இந்த அதிகார துஷ்பிரயோகம் என்பது பல்வேறு மட்டங்களில் காணப்படுகின்றன. அதாவது அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இப்படி பல்வேறு தரப்பினரும் தம்முடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது போன்ற ஒரு துஷ்பிரயோகம் தான் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரமுக்வெல்லவனுடைய அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அவர் சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அவருடைய மகனான ரமித் ரமுக்வெல்ல என்பவரை அவருடைய பிரத்யேக செயலாளராக நியமித்து அமைச்சினூடாக சம்பளம் கொடுத்திருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன. குறிப்பாக கெஹலிய ரமுக்வெல்ல உள்ளிட்ட அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பலரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். இதிலே இந்த ரமித பண்டார என்று சொல்லப்படக்கூடிய கெஹலியவின் மகன் தொடர்பான மற்றும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. குறுகிய காலத்திற்குள் மிகப்பெரிய அளவில் சொத்து சம்பாதித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த சொத்துக்களை அவர் எவ்வாறு சம்பாதித்தார் என்பது தொடர்பாக தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2 மிகப்பெரிய சொகுசு இல்லங்களை அவர் தர்மபால மாவட்டத்தில் வாங்கி இருக்கின்றார். 14 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஆடம்பர இல்லங்கள் 2 அவர் வாங்கியிருக்கின்றார். குறித்த பகுதியில் உள்ள ஆடம்பர குடியிருப்பு தொகுதியில் 8 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வீட்டை அவர் வாங்கியிருக்கிறாரு. அது மாத்திரமல்லாமல் 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான மற்றொரு வீட்டையும் கூட அவர் வாங்கியிருக்கிறாரு. இப்படி 2 வீடுகளை அவர் வாங்கியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவரிடம் 180 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆடம்பர வாகனம் ஒன்றும் இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் மேலதிகமாக பல கணக்குகளில் அவர் மேலும் பல தொகை பணத்தை வைப்பிலிட்டிருக்கின்றார். குறிப்பாக அவருடைய பெயரில் 4 நிலையான வைப்பு கணக்குகளும் அதே போன்று அவருடைய மனைவியின் பெயரில் 4 நிலையான வைப்பு கணக்குகளும் இருப்பதாக அந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அவர் 21 மாதங்களில் 29 கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த 29 கோடி ரூபாயில் 27 கோடி ரூபாவை
எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை அவரால் உறுதிப்படுத்த முடியாமல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது அவர் சம்பாதித்த 29 கோடி ரூபாயில் 2 கோடி ரூபாய் எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் ஏனைய 27 கோடி ரூபாயை அவர் எவ்வாறு சம்பாதித்தார் என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2 வருடங்களுக்கு குறைவான காலப்பகுதி, அதாவது 21 மாதங்களில் 27 கோடி ரூபாய் அவர் சம்பாதித்திருக்கின்றார். எனவே வெகு விரைவில் இன்னும் பல இது போன்ற தகவல்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்படி அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்த ரமித் ரம்புக்வெல்ல மாத்திரம் இவ்வாறு சட்டவிரோதமாக அளவுக்கு அதிகமாக சொத்து குவிக்கவில்லை. இப்படி ஏராளமானோர் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பான விசாரணைகளும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும். அதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. கேல்பத்ர பத்மே, பெக்கோ சமான் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்கள் தொடர்ச்சியாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தீவிரமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இராணுவ அதிகாரி ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார். எனவே இராணுவ அதிகாரிகளிடமிருந்து ஆயுதங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இராணுவ அதிகாரிகளூடாக பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் ஆயுதங்களை கொள்வனவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று போலீசாரிடமிருந்து பல்வேறு தகவல்களை பெறுவதற்காக பணம் கொடுத்திருக்கின்றார்கள். இப்படியான தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அண்மையில் எம்பிலிபிட்டிய பகுதியில் வைத்து ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் பெக்கோ சமானுடைய உதவியாளர் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இவரை கைது செய்த போது இவரிடமிருந்து ஆயுதங்கள், அதே போன்று தோட்டாக்கள், இன்னும் இராணுவ சீருடைகள் போன்றன கூட மீட்கப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு வந்தாலும் கூட அண்மையில் பிந்தனிய பகுதியில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் பயன்பாட்டிற்கான ரசாயனம் மீட்கப்பட்டது. அதாவது ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயனம் மீட்கப்பட்டது. அந்த ரசாயனம் மீட்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான சம்பத் மணம்பேரி என்பவர்தான் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கின்றார். அவருடைய சகோதரரான பியால் மணம்பேரி கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இந்த சம்பத் மணம்பேரி ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அவர் இதற்கு முன்னர் போலீஸில் பணியாற்றியவராக இருந்தார். எனவே இவருக்கு நிறைய அரசியல்வாதிகளோடு தொடர்பு இருக்கிறது. எனவே அவ்வாறான தகவல்கள் வெளிவந்து விடுமோ என்ற அச்சத்தில் அவரை திட்டமிட்டு மறைத்து வைத்திருக்கின்றார்களா அல்லது கொலை செய்து விட்டார்களா என்ற சந்தேகம் கூட தற்போது எழுந்திருக்கிறது. எனவே சம்பத் மணம்பேரி உயிரோடு இருந்தால் அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவர் கைது செய்யப்பட்டால் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. சம்பத் மணம்பேரியை கைது செய்வதற்கான தீவிர விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். விரைவில் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது மேலும் பல அதிர்ச்சி தகவல்களை பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் வழங்குவார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஏராளமான செய்திகளோடு மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.